பரபிரமம், ஈஸ்வரன், ஜீவன் இவற்றை பற்றி அழகாக விளக்கமாக சொல்லிவிட்டீர்கள். இதில் கண்ணன் யார் என்ற கேள்விக்கும் அற்புதமான ஒரு விளக்கங்களை கொடுத்திருக்கீங்க. இப்போ உங்களை டீப்பா சிந்திக்க வைக்கிறதுக்காக நான் சில கொஸ்டின்ஸ் கேட்க போறேன். என்னுடைய ஹையர் நாலேஜ் டிஸ்கஷன்ஸ்ல நான் ஒரு விஷயத்த ஷேர் பண்ணியிருக்கேன். எத்தனை பேருக்கு நினைவு இருக்குன்னு எனக்கு தெரியாது. ஜீவன் பிரம்மத்தோடு ஐக்கியமாக முடியுமே தவிர ஜீவன் ஈஸ்வர பதவியை அடைய முடியாது அப்படிங்கிற ஒரு விஷயத்த நான் ஷேர் பண்ணியிருக்கேன். எத்தனை பேருக்கு நினைவு இருக்குன்னு எனக்கு தெரியல. சரியா? இதை கொஞ்சம் ரீதிங்க் பண்ணுங்க. ஓகேவா? ஏன் அப்படிங்கிறதையும் ரொம்ப விளக்கமா நான் சொல்லியிருக்கேன். ஜீவா அப்படிங்கிறது நீங்க சொன்ன மாதிரி முக்குணத்துல இருக்கக்கூடிய ஒரு லிமிடெட் கான்சியஸ்னஸ் அப்படிங்கிற ஒரு வேஷத்தில் இருப்பவனுக்கு ஜீவன் பேரு. ஆனால் அனைத்தையும் அறிந்து சுத்த சாத்வீகத்தில் கண்ட்ரோலராக இருக்கிறவனுக்கு ஈஸ்வரன் பேரு. ஈஸ்வரன் ஜீவன் ஆக முடியாது, ஜீவன் ஈஸ்வரன் ஆக முடியாது. அப்படி இருந்தாதான் தான் சுவாரஸ்யமாவே இருக்கும். ஜீவன் ஈஸ்வரன், அதாவது ஈஸ்வரன் ஜீவன் ஆயிட்டான், ஜீவன் ஈஸ்வரன் ஆயிட்டான் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஈஸ்வரன் சர்வஞன்னு சொன்னோம். சர்வஞனா இருக்கும்போது எனக்கு எல்லாமே தெரியும். அப்போ நீ என்ன நினைப்பேன்னு எனக்கு தெரியும், நான் என்ன நினைப்பேன்னு தெரியும், அடுத்து என்ன நடக்கும்னு எனக்கு எல்லாமே தெரியும் அப்படின்னா அப்புறம் அந்த கேம்ல என்ன சுவாரஸ்யம் இருக்கும்? ஒரு மண்ணாங்கட்டியும் இருக்காது. சோ பிரம்மத்தின் கல்பனை என்பது அற்புதமான கல்பனை. நம்ம கற்பனை மாதிரி இல்லைங்க அப்படின்றத சொன்னதை கொஞ்சம் ரிவைண்ட் பண்ணுங்க. சரியா? நம்ம கற்பனை எப்படின்னா நம்ம தான் எல்லாமே. சரியா? அடுத்தடுத்து என்ன செய்வோம் அப்படிங்கிறது எல்லாமே நமக்கு தெரியும். இப்ப நம்ம செஸ் ஆடணும் அப்படின்னு சொன்னா ஆப்போசிட் பர்சன்ஸ்ல இருக்கணும், நம்மளதான் இருப்போம், இந்த பர்சன் இருக்கணும், நாமளா தான் இருப்போம். அப்போ நான் இந்த பக்கம் என்ன காயினை மூவ் பண்றேன் அப்படிங்கிறது அவனுக்கும் தெரியும், ஏன்னா அவனும் நான் தானே. அப்போ அந்த பக்கம் அவன் என்ன காயின் மூவ் பண்றான்றது எனக்கு தெரியும், அவனும் நான் தானே. இந்த மாதிரிதான் நம்மளால கற்பனை பண்ண முடியும். பட் பிரம்மம் அப்படி பண்ணல. பிரம்மம் அழகா தன்னை பகுத்து கொண்டு கற்பனை செய்து கொண்டு இருக்கிறது. அப்போ தான் ஈஸ்வரன்ற ரோல் எடுக்கும்போது ஜீவர்கள் என்ன சிந்திப்பார்கள்னு ஈஸ்வரனுக்கே தெரியாது. ஆனா சிந்திச்சதுக்கு அப்புறம் அவர்களை எப்படி வழி நடத்தணுங்கிறது முழுக்க முழுக்க ஈஸ்வரனுக்கு தெரியும். அப்ப எல்லா ஜீவர்கள் என்னென்ன நினைக்கிறார்கள்னு ஈஸ்வரனுக்கு தெரியும். ஆனா ஒரு ஜீவனுக்கு இன்னொரு ஜீவன் என்ன நினைக்கிறான்னு தெரியாது. சோ இந்த மாதிரி ஒரு சூப்பர்பா ஒரு பக்காவான ஒரு அரேஞ்ச்மெண்டோட அந்த பிரம்மத்தின் கல்பனை சென்று கொண்டிருக்கிறது என்ற விஷயத்தை நான் கோடிட்டு காட்டியிருக்கேன். சரியா? அதனால ஜீவன் அப்படிங்கிறவன் தன்னை யார் என்று உணர்வான் என்றால் ஞானியாகும் போது தான் பிரம்மமே, பிரம்மஸ்வரூபமே என்று அவன் உணர்வான். பிரம்மஸ்வரூபம்னு உணரும் போது அவன் தன்னை சாட்சியாக இருக்கின்றான். ட்ரூத் அப்படிங்கிற அந்த ட்ரூ ஃபீலிங்குள்ள போயிடான், சச்சித் உணர்வுக்குள்ள போயிடான். அந்த ட்ரூத்னஸ்குள்ள அவன் போயிட்டு, பட் அவன் இன்னும் மாயில இருக்கானே. அவன் மாயில இருந்தா கூட இதெல்லாம் தன் மாய பிம்பங்களாக அவன் காண்கின்றான். தன் மாய பிம்பங்களாக சாட்சியாக மட்டும் நின்று அவன் ரசிக்கின்ற ஒரு நிலையில் இருப்பான் அப்படின்னு ஜீவன் முக்தனை பத்தி நான் பேசியிருக்கேன். சரியா? ஜீவன் முக்தன் ஈஸ்வர ஸ்திதியை அடைந்து விடுவான்னு நான் சொன்னதில்லை. நீங்க ஜீவன் ஞானி ஆயிட்ட உடனே, ஜீவன் முக்தன்னா யாரு? ஞானி ஆயிட்டான்னு அர்த்தம். ஜீவன் ஞானி ஆயிட்ட உடனே அவனுக்கு ஈஸ்வர பதவி கிடைத்து விடும்னு நான் சொல்லல. சரியா? ஆனா இப்ப நான் கண்ணன் யாருன்னு கேட்ட உடனே கண்ணனே ஈஸ்வரன், கண்ணனே ஜீவன், எக்ஸப்ட் வினோதினி அவ மட்டும் சொல்லலன்னு வச்சுக்கோங்க. மித்தி எல்லாரும் என்ன சொல்லிட்டீங்கன்னா கண்ணன் ஜீவனாகவும் இருக்கின்றான், அல்லது ஜீவன் முக்தனாகவும் இருக்கின்றான், ஈஸ்வரனாகவும் இருக்கின்றான், பிரம்மமாகவும் இருக்கின்றான் அப்படின்னு நீங்க சொல்லிட்டீங்க. சரியா? அப்கோர்ஸ் நீங்க சொன்னது தப்புன்னு சொல்ல வரல, ஏன்னா நீங்க நிரூபிச்சிட்டீங்க. கீதையில கண்ணன் அழகா அவன் பரபிரம்மமா இருக்கிறதுக்கும் ஸ்லோகங்கள் இருக்கு, நான் ஈஸ்வரனாக இருக்கிறதுக்கும் ஸ்லோகங்கள் இருக்கு. அப்படிங்கிறப்போ இந்த அனாலிசிஸ் நான் தப்பு சொல்ல வரல. ஆனா இந்த ஒரு சின்ன பிரச்சனை இருக்கு, இங்க எங்கேயோ இடிக்குது இல்ல, அதுக்கு என்ன சமாதானம் சொல்ல போகிறீர்கள் என்பது கேள்வி. இல்ல இப்படி புரியல அப்படின்னா அடுத்து என்ன நடக்கும்னு தெரிஞ்சிருச்சுன்னா சுவாரஸ்யமே இருக்காது. அதுக்காக தான் பிரம்மம் அழகா பிரிச்சு பிரிச்சு விளையாடிட்டு இருக்கு அப்படின்னு நம்ம சொன்னோம். சரியா? அப்ப கண்ணனுக்கு போர்ல அடிச்சிருக்கும், அவனுக்கு எல்லாமே தெரியும், அடுத்து என்ன நடக்கும்னு தெரியும் அப்படிங்கிற மாதிரி. ஆனா கண்ணன் சொல்றான், கீதையில சொல்லியிருக்கான், நான் ஒத்துக்கிறேன். கீதையில என்ன சொல்லியிருக்கான் அப்படின்னா விஸ்வரூப தரிசனத்திலேயே காட்டிடுவான். கௌரவர்கள் எல்லாம் செத்து போறத எல்லாம் வாய்க்குள்ள போற மாதிரியே காட்டிடுவான். அவன் கேட்பான், கண்ணா என்ன கண்ணா, எல்லாருமே செத்து போறாங்க அப்படின்னு. நீ பயப்படாதரா, நீங்க எல்லாம் இருப்பீங்க, நீங்க லேட்டா தான் சாவீங்க. இது எல்லாமே செத்து போன நான் ஏற்கனவே கொண்டுட்டேன்டா இவங்கள. ஏன் எப்ப சாமாங்கிறது ஈஸ்வரனுக்கு தெரியுங்க, அது ஆல்ரெடி பிக்ஸ்டு. சரியா? அவன் கர்மா பேஸ் பண்ணி ஆற்றவன் அவன் தானே. கர்மபல தாதாவுக்கு தெரியாதா அவனுக்கு என்னென்ன மாதிரி கர்மா கொடுக்கணும்னு. சோ அந்த ஃபீலிங்க அவங்க காட்டியிருக்காங்க இல்லையா?
அப்படி பார்க்கும்போது ஈஸ்வரன் சொல்ல தோணுது கண்ணனை. ஆனா வேதாந்தத்தின் படி எங்கேயோ இடிக்குதே அப்படிங்கிறது நம்முடைய டவுட். தெரியல. எக்ஸப்ஷனல் கேஸ் த கிருஷ்ணா. நான் எதுக்காக இந்த கொஸ்டினை கொண்டு வந்தேன் அப்படின்னா, அவதார புருஷர்களை நீங்கள் ஜீவன் முக்தனோடு ஒப்பிட வேண்டாம். தி அவதார புருஷாஸ் ஆர் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் ஆர்டினரி ஜீவன் முக்தாஸ். ஒரு அஞ்ஞானத்தில் பிறந்து அவன் தன்னை யார் என்று உணர்ந்து ஜீவனை ஜீவன் முக்தனாக ஆகி பிரம்மமாக மாறுகின்ற இவன் கிருஷ்ணன் இரண்டும் ஒன்று இல்லை. ஸோ இந்த மாதிரி நீங்க புரிஞ்சுக்க ட்ரை பண்ணீங்கன்னா ஐ திங்க் இட் வில் பி ஈஸி ஃபார் யூ டு அண்டர்ஸ்டாண்ட் அப்படின்னு நான் நினைக்கிறேன். சரியா? இப்படித்தான் நீங்க புரிஞ்சுக்கணும் அப்படின்னு தெரிஞ்சுப்பாங்க. இப்ப நெக்ஸ்ட் அவதார புருஷர்கள் வரிசையில நம்ம யாரையும் சேர்க்கலாம். என்னுடைய குரு, நம்ம குரு ஞான தேவ். ஸோ ஹி இஸ் ஆல்சோ தி அவதார். ஹி ஹஸ் பர்டிகுலர்லி இன்கார்னேட். பிறக்கும் போதே ஞானிகளாக பிறந்து ஏதோ ஒரு இன்டென்ஷனோட உலக நன்மைக்காக பிறந்து சில சாதனைகளை புரிந்து அவர்கள் செயல்படுகிறார்கள் அப்படிங்கிற ரீதியில அவர்கள் பிறக்கிறார்கள் அப்படிங்கிற மாதிரி நீங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா நமக்கு கன்ஃபியூஷன் வராது அப்படின்றத மட்டும் புரிஞ்சுக்கணும். சரியா? பட் இப்பவும் இந்த டவுட் வருது. அதாவது தி மோஸ்ட் என்ஜாயர் ஆஃப் திஸ் வேர்ல்ட் யாருன்னா கிருஷ்ணா அப்படின்னு நம்ம சொல்றோம். அப்போ மோஸ்ட் என்ஜாயர் ஆஃப் தி வேர்ல்டா இருக்கணும் அப்படின்னு சொன்னா அவன் இப்படி பிரிச்சு பிரிச்சு விளையாடினா தானேப்பா அவனுக்கு ஜீவனாவும் இருப்பான், ஈஸ்வரனாவும் இருப்பான், பரபிரமமாவும் இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டா அவனுக்கு என்ன பெருசா கிக்கு கிடைச்சிட போகுது அப்படிங்கிற மாதிரி ஒரு டவுட் வருது இல்லையா? அப்போ கண்ணன் தான் தி மோஸ்ட் பிகெஸ்ட் என்ஜாயர் அப்படின்னு சொன்னமே அவதார புருஷனானவன். எப்படி அவன் எல்லாமே தெரிஞ்சு போயிடுச்சு இல்லை? அவனுக்கு எல்லாமே தெரிஞ்சு போயிடுச்சுன்னா என்ன சுவாரஸ்யம் இருக்கும்? இந்த கேள்விக்கு பதில் வேணும்ல. ஜீவர்களுக்கு ஜீவனா இருக்கும் போது சாத்விக்ல, ரஜசிக்ல, தமசிக்ல எங்க போய் உட்காரணுமோ அங்க உட்கார, அங்க இருந்து செயல்படக்கூடிய ஒரு பவர் இருக்கோ அந்த மாதிரி if he wants to be in the jiva he enjoy the state of jiva. If he wants to be in the ishvara he enjoy the state of ishvara. He want to be in the parabrahma he enjoy the state of parabrahma. So நமக்கே அந்த பவர் இருக்கு அப்படிங்கும் போது சோ கிருஷ்ணாக்கு இருக்கிறதுல நீங்க சொன்னீங்க இல்லையா, நீ நடிகனா இருந்தும் நீ அனுபவிக்கலாம், நீ ஜீவனா மாயைய நீ மாயையில இருந்தும் அனுபவிக்கலாம், மாயைய சாட்சியா பார்த்தும் அனுபவிக்கலாம் அப்படிங்கிற பவர் நமக்கே இருக்கும் போது கிருஷ்ணாக்கு அது கண்டிப்பா இருக்கும். Okay, it's a very good explanation again. So இது நான் அப்படியே ஆன்சராகவே ப்ரெசென்ட் பண்ணிடலாம்னு நினைக்கிறேன். ஸோ இந்த கொஸ்டின் நம்ம கேட்டிருக்கிறது கிருஷ்ணன் பரபிரமமா, ஈஸ்வரனா, ஜீவன் முக்தனா அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வியை வச்சா என்ன சொல்லுவீங்க அப்படிங்கிறது கேள்வி. இதுல அனாலிசிஸ் நம்ம கொண்டு போகும்போது அவனை ஜீவன் முக்தனாக மட்டுமே வைத்தால் என்ன தவறு அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்தது. அதுவும் ஒரு சிந்திக்கிறதுக்குரிய ஒரு கொஸ்டினா இருக்குது. ஏன் அப்படின்னா ஒரு உடல் எடுத்துக்கொண்டு ஒரு லிமிட்டட் பாடி, ஒரு பாடின்னு எடுத்துட்டனாலே உன்னுடைய அந்த பவர் லிமிட்டட் ஆயிடுச்சுன்னு தானே அர்த்தம். உன்னுடைய சக்தி எல்லாமே இவ்வளோண்டு குட்டி வட்டம் போட்ட ஜீவனாலே ஒரு சிறு வட்டத்துக்குள் அடையவன் என்றுதானே அர்த்தம். என்ற அடிப்படையில் நீங்கள் பார்க்கும்போது அவனை ஜீவன் முக்தன் என்றுதானே அழைக்க வேண்டும். ஈஸ்வரன் தான் அவன் சர்வஞன், அனைவருக்குள்ளும் அந்தர்யாமியாக இருந்து செயல்படுவான். அனைவர் மனதில் அவங்க என்னென்ன என்ன நினைக்கிறானோ எல்லாத்தையும் தெரிந்து கொண்டு அவனவனுக்கு ஏற்றாப்போல் கர்மபலத்தையும் கொடுத்து அவர்களை எல்லாம் இயக்கி வழிநடத்துபவனாக இருப்பவன் ஈஸ்வரன் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். சரியா? அப்போ இந்த உடல் எடுத்துக்கொண்டு வந்தவனால் அதை செய்ய முடியுமாங்க? சோ அழகா நீ சிந்திச்சிருக்கீங்க. யாரு வினோ சொன்னா ஜீவன் முக்தனாக மட்டும் கண்டால் என்ன தவறு அப்படின்னு கேட்டா. நான் ஏதோ வீடியோ போயிட்டு வருது, உங்களுக்கு தெரியுதா? நல்லா கேக்குதுல்ல? கேக்குதுண்ணா. சோ அவன் உடல் எடுத்து வந்த பிறகு அவனை ஈஸ்வரன் என்ற எப்படி சொல்ல முடியும்? ஈஸ்வரனுக்கு உருவமே கிடையாது. அவன் அனைவருக்குள்ளும் அந்தரியாமையாக இருந்து கர்மபல தாதாவாக இருந்து செயல்படுபவன். அவன் எப்படிங்க கிருஷ்ணனுக்குள்ள நீங்க போடுவீங்க என்ற கேள்வி சிந்திக்க வேண்டிய கேள்வியாகத்தான் இருக்கிறது. ஒண்ணு. இன்னொன்னு, ஜீவனா பிறந்தா எப்ப சுகம் அப்படின்னா அடுத்து என்ன நடக்கும், அடுத்தவன் என்ன நினைக்கிறான்னு தெரியாம இருக்கிற வரைக்கும் தான் சுகம். எனக்கு எல்லாமே தெரிஞ்சு போயிருச்சுன்னா அப்ப பிளேயரா வந்துகிட்டு என்னங்க ஒரு சுவாரஸ்யமே இருக்குங்க. நான் இந்த பக்கம் பிளேயரா இருக்கேன்,
அந்த பக்கம் வந்து அவங்க அடுத்தடுத்து என்ன கோல் போட போறாங்க, எப்படி போறாங்க, எப்படி என்ன ஸ்டெப்ல வர போறான். ஏன்னா நினைச்ச உடனே ஈஸ்வரனுக்கு தெரிஞ்சு போயிடும்னு நம்ம சொல்லியிருக்கோம் இல்லையா? அவன் என்னென்ன நினைக்கிறான்னு எல்லாமே ஈஸ்வரனுக்கு தெரிஞ்சு போயிடும். அப்ப கண்ணன் ஒரு ஈஸ்வரனா இருக்கிறான் அப்படின்னா, அவன் நினைக்கிறதெல்லாம் கண்ணனுக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா, ஐய அதுக்கு எதுக்கு பிறக்கணும்? அதுக்கு பிறக்காம ஈஸ்வரனாவே இருந்துட்டு போயிருக்கலாம்ல. ஜீவனாக வந்திருக்கிறதன் நோக்கமே ஜீவனை ரசிப்பதற்காகத்தானே. ஜீவ சைதன்யம் அப்படின்னு சொன்னமே, அந்த ஜீவ சைதன்யமும் ஒரு சுவைதானே. அப்போ ஜீவனா பிறக்கிறதே எதுக்காக? பிரம்மம் இந்த உலகமா விரிஞ்சது எதுக்காக? எங்க தன்னை தான் அனுபவிப்பதற்காகத்தானேங்க. தன்னுடைய அன்பை ஆனந்தமாக வெளிப்படுத்தி மகிழ்வதற்காகத்தானேங்க. ஆனா அது இப்படி இருந்தா தானே சுகமா இருக்கும். அதுக்கு நான் ஈஸ்வரனாவே இருந்துட்டு அவனுக்கு எல்லாமே தெரிஞ்சு போயிடுச்சுன்னு அதுக்கு எதுக்கு கேம் ஆடணும் அப்படிங்கிறேன். ஆதலால் கண்ணன் ஜீவன் முக்தனாக மட்டுமே இருந்திருக்க கூடுமுங்க. அவன் ஈஸ்வரனாக இருந்திருந்தால் எங்கே சுவாரஸ்யம் இருந்திருக்கும். அவன் உச்சகட்ட ஆனந்தம், அதாவது பெஸ்ட் என்ஜாயர் ஆஃப் திஸ் வேர்ல்ட் அப்படின்னு சொன்னா பெஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் திஸ் வேர்ல்ட்னா கிருஷ்ணனை காட்டுறீங்க. கடைசியில எல்லாமே தெரிஞ்சுட்டு பார்த்த படத்தை திரும்ப பாத்துற மாதிரி அவன் பார்த்தான்னு சொல்லிட்டு இருக்கீங்க. ஐ டோன்ட் பிலீவ் இட். கண்ணன் ஈஸ்வரனாலாம் இருந்திருக்க மாட்டாங்க. அவன் ஜீவன் முக்தனா மட்டும்தாங்க இருந்திருப்பான் என்ற இந்த வாதங்கள் எல்லாம் கண்டிப்பாக சரியென்றே தோன்றுகிறது அல்லவா? சரியா? இது ஒரு பக்கம் அப்படியே இருக்கட்டும். ஆனா அடுத்தது கீதை அப்படிங்கிறத கொண்டு வந்துட்டீங்க. ஏன்பா பகவத்கீதையை ஆதாரமா வச்சு பேசிட்டு இருக்கேன். நான் என்ன பேசுனா, நீ எதையும் அறிய மாட்டாய், நான் அனைத்தையும் அறிவேன். தன்னை சர்வஞன் என்று அவனே சொல்லி இல்லையா? உற்பத்தி ஸ்திதி லயம் அனைத்தையும் செய்பவன் நானே. இங்க அனைத்துக்கும், அதாவது செத்த பாம்பு அடிச்ச மாதிரி, செத்த பாம்பு அடிச்சுட்டு பேரை மட்டும் நீ எடுக்கோ, எல்லாத்தையும் இங்க நான் தாண்டா பண்ணிட்டு இருக்கேன், நீ நிமித்தமா தாண்டா இருக்க, நான் தாண்டா எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்கேன். எப்படி அவன் கர்ஜித்தானே. அது ஈஸ்வர ஸ்திதி இல்லாம ஜீவஸ்திதியா என்று நமக்கு கேட்க தோன்றுகிறது. சரியா? என்னையா சொல்ற? ஜீவன் முக்தனாக இருக்கின்ற கண்ணன் ஈஸ்வரனா இருக்க முடியாதுன்னு பேசுற. ஆனா பகவத்கீதையில் அவன் பேசுகின்ற அந்த இடங்களை எல்லாம் காணும் போது அவன் ஈஸ்வரன் என்பதை திட்டவட்டமாக அறிவிக்கின்றானே. விஸ்வரூப தரிசனத்துல அழகா வந்து காட்டுறானே, தன்னை ஈஸ்வரன் என்றே காட்டிக் கொள்கிறானே. அப்படி இருக்கும்போது அவனை ஈஸ்வரன் சொல்லாம இவர் எப்படி சொல்ல முடியும் என்ற ஒரு கேள்வியும் நமக்கு எழத்தான் செய்கிறது. அது மட்டும் இல்ல, அதே பகவத்கீதையிலே நீங்க கேட்டீங்கன்னா, நான் எதையும் செய்வதில்லை, பூதங்களும் என்னிடத்தில் இல்லை, என்னிடத்திலும் பூதங்கள் இல்லை. இது இன்னொரு ஸ்லோகம். இங்க பார்த்தா நீ நிமித்தமா இருக்கிற எல்லாமே நான் தான் பண்றேங்கிறான். அப்ப ஈஸ்வர ஸ்திதியில இருந்து பேசுறது அப்பட்டமா தெரியுது. அங்க பார்த்தா பூதங்களும் என்னிடத்தில் இல்லை, என்னிடத்தில் எந்த பூதமும் இல்லை, நான் எதையும் செய்வதில்லை. அட என்னப்பா இது பரபிரம்ம ஸ்திதியை காட்டுது. ஆனா என்னையா கீதையில இவன் பரபிரம்மன்னு சொல்லிக்கிறான், இவன் கீதையில தன்னை ஈஸ்வரன் சொல்லிக்கிறான். ஆனா எப்படி பேசிட்டு இருக்கான்னு தன்னை ஜீவனாக இருந்து ஒரு லிமிடெட் பாடியில இருந்து எல்லாத்தையும் பேசிட்டு இருக்கான். என்னையா இது விந்தையா இருக்கு. நீ வந்து இந்த பக்கம் பேசும்போது ஜீவன் ஈஸ்வரனாக முடியாதுங்கிற, அப்படி ஆனா கூட இது கிக் இல்லைங்கிற, ஆனா இது உண்மை மாதிரி தெரியுதே என்ற ஒரு சந்தேகம் நமக்குள் எழுவதில் ஆச்சரியம் ஒன்றும் இல்லை. ஆனால் புரிந்து கொள்ளணும். எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிறதா இங்க மேட்ரு. அப்ப கீதையை ஆதாரமாக வச்சு காட்டும் போது கண்டிப்பா ஒத்துக்க வேண்டியது இருக்கு. எதை ஒத்துக்க வேண்டியது இருக்கு? அவன் பிரம்மமாகவும் இருந்தான் என்றும், அவன் ஈஸ்வரனாகவும் இருந்தான் என்றும், அவன் உடலோடு எடுத்துக்கொண்டு அவன் விளையாடி கொண்டிருந்ததால் அவன் ஜீவன் முக்தனாகவும் இருந்தான், ஜீவனாகவும் இருந்தான் என்று நாம் ஒப்புக்கொள்ள வேண்டியிருக்கின்றது. அதே சமயத்தில் த வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் என்ஜாயராக இருந்தான் என்பதை நான் எப்படி ஐயா புரிந்து கொள்வது என்று நெக்ஸ்ட் கொஸ்டினுக்கு நம்ம வர வேண்டியது இருக்கு இல்லையா? அப்ப எப்படி அப்படின்னா, தீபிகா அழகா எக்ஸ்பிளைன் பண்ணா. எங்க நமக்குள்ளேயே நம்ம கான்சியஸ்னஸ் டிஃப்ரெண்ட் கான்சியஸ்னஸ் தான் நம்ம வந்து மாத்தி அமைச்சுக்க முடியும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கீங்க. அது மட்டும் இல்லாம ஞான நிலையிலேயே நீ சாட்சியாகவும் இருக்கலாம், அல்லது அவ்வியக்த நிலையிலும் இருக்கலாம், கிளியராகவும் இருக்கலாம். நமக்கே 3 ஸ்டேட்டை கொடுத்துருக்கீங்க. அப்படி இருக்கும்போது அதே பேசிஸ்ல திங்க் பண்ணுங்க அப்படிங்கிறான். சரியா? அப்போ ஒரு ஸ்டேட்ல நான் இருக்கும்போது இன்னொரு ஸ்டேட்டை என்னையே நான் அறியாமல் வைத்துக் கொள்ள முடிகிறது அப்படின்னு நான் சொல்றேன். நம்மளுடைய கான்சியஸ்னஸ் இப்போ இந்த 3 டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் கான்சியஸ்னஸ் வேணா வச்சுக்கோங்க. பரபிரம்மம் அப்படிங்கிறது ஒரு நிலை, ஈஸ்வரன்றது ஒரு நிலை, ஜீவன்கிறது இன்னொரு நிலை அப்படின்னு வச்சுக்கோங்க. பிரம்ம நிலையில் இருக்கும்போது மற்ற 2 நிலைகளும் இல்லாமல் இருக்க முடியும். ஈஸ்வர நிலையில் இருக்கும்போது மற்ற 2 நிலைகள் இல்லாமல் இருக்க முடியும். ஜீவ நிலையில் இருக்கும்போது மற்ற 2 நிலைகள் இல்லாமல் இருக்க முடியும். at the same time அனைத்தும் நான் என்ற புரிதலோடே. சரியா? இப்ப நம்ம வந்து ஜாக்கிரத்துல இருக்கும்போது சொப்னத்தின் சுசுப்தியும் இருக்கிறது இல்லை, சொப்னத்துல இருக்கும்போது மீதி 2ல இருக்கிறது இல்லை, சுளுத்தில இருக்கும்போது டீப் ஸ்லீப்ல இருக்கும்போது இந்த 2ல நம்ம இருக்கிறது இல்லை. இது அஞ்ஞானி. சரியா?
ஞானியும் தான் யார் என்று புரிந்து கொண்டு, இதை நம்ம எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, துரியா அப்படின்னு சொல்லிட்டு லாஸ்ட் டைம் நம்ம கிளாஸ் எக்ஸ்பிளைன் பண்ணோம். அதாவது ஜாக்கிரத்தில் இருக்கும் போதும் தான் யார் என்று தெரிந்து கொள்வது, சொப்னத்தில் இருக்கும் போதும் தான் யார் என்று தெரிந்து கொண்டிருப்பது, சுளுத்தில் இருக்கும் போதும் தான் யார் என்று தெரிந்து கொண்டிருப்பது, தன் யார் என்று உணர்ந்து. ஆனா வேஷத்தை ஜாக்கிரதை தான் போடுவான், சொப்னத்துல சொப்னமாக டீப் ஸ்லீப்ல தூங்கிட்டு தான் இருப்பான். டீப் ஸ்லீப்ல டான்ஸ் ஆடிட்டுலாம் இருக்க மாட்டான். டீப் ஸ்லீப்ன்றதே அது எதுவுமே அறிந்து கொள்ள முடியாத, எதுவுமே இல்லாத ஸ்திதி. அப்போ அந்த சச்சிதானந்த சொரூபத்தோடு உணர்வற்ற ஸ்திதி, சச்சிதானந்த ஸ்வரூபத்தோடு ஸ்வப்னா ஸ்திதி, சச்சிதானந்த ஸ்வரூபத்தோடு ஜாக்கிரத் ஸ்திதி என்று இப்படி நீங்க வந்து இருக்கிறது இல்லையா? அப்படி கண்ணன் என்பவன் இந்த துரிய அவஸ்தையில் இருப்பவன் என்றாலும் கூட, துரிய அவஸ்தையில் இருந்து கொண்டே அவன் பிரம்மவஸ்தையிலும் 3 ஈஸ்வர அவஸ்தையிலும் ஜீவ அவஸ்தையிலும் அவன் வளம் வருகின்றான். அப்ப என்னதான் சொல்ற அப்படின்னா, அவன் 3மாகவும் இருக்கின்றான். ஆனால் எப்படி புரிஞ்சுக்கிறது? அதாவது 3 ஸ்டேட்ஸ்லயும் இருக்கான். பட் அட் தி சேம் டைம் ஒரு நேரத்துல ஒரு ஸ்டேட்ல தான் இருக்கான்னு சொல்ல வரேங்க. அவன் ஜீவனாக இருக்கும்போது ஜீவனா மட்டும்தான் இருப்பான். இப்ப எக்ஸாம்பிள் கேட்டீங்கன்னா, பாண்டவர்களுக்கு ஈஸ்வர ஸ்திதியிலிருந்து புடவை கொடுத்தது யாரு? நம்ம கண்ணன், சரியா? அப்புறம் அவங்க எல்லாம் முடிச்சுட்டு காட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் கண்ணன் வந்து ஒண்ணுமே தெரியாத மாதிரி, ஏய் என்னடா நடந்தது, என்னாச்சு சொல்லுங்கடா அப்படின்னு கேட்பான். இவங்க வந்து இப்படி நடந்தது. அப்ப அவங்க சொல்லுவாங்க, நீதான் எனக்கு புடவை கொடுத்த. திரௌபதி சொல்றா. ஆக்சுவலி பாத்தீங்கன்னா எவ்வளவு அழகா கண்ணன் பிளே பண்ணிருக்கான். ஏன் இது ஃபர்ஸ்ட் என்ஜாயர்னு நம்ம சொல்றோம் அப்படின்றது ரொம்ப ஈஸியா புரியும். ஈஸ்வர ஸ்திதியிலிருந்து செய்தது ஜீவஸ்திதியில் இருந்த கண்ணனுக்கு அவன் தெரியாமல் இருக்கின்றான். தெரியாதா அப்படின்னா எப்படி புரிஞ்சுக்கிறது? தெரியும் தான், ஆனா தெரியாதுதான். இப்படிதான் நான் சொல்ல வேண்டியது இருக்கு இல்லையா? அவன் வேண்டுமென்றே ஜீவஸ்திதியில் இருக்கும் போது ஈஸ்வர ஸ்திதியை அவன், even though he is ஈஸ்வரா, yet at the same time he will not be in ஈஸ்வரா as long as he is in a ஜீவா அப்படின்னு நான் சொல்ல வரேன். அவன் ஜீவஸ்திதியில் இருக்கும் போது அவன் ஈஸ்வர ஸ்திதிக்கு செல்வதில்லை. அப்ப அல்ட்ரா பவர்ஃபுல்ல அவன் ஜீவஸ்திதியில யூஸ் பண்றது இல்லை. அவன் எங்கேயாவது போகணும்னா நடந்துதான் போவான். even though ஈஸ்வரா has every power. ஆனா என்னென்ன ஆர்டினரி பீப்புள்ஸ் நம்ம எல்லாரும் என்னென்ன பண்றோமோ அதைத்தான் அவன் பண்ணுவான். அப்படிங்கிற மாதிரிதான் அவனுடைய ஜீவஸ்திதி இருந்தது அப்படிங்கிறத பார்க்கிறோம். நிறைய இடங்கள்ல ஒண்ணுமே தெரியாத மாதிரி நடந்துக்கிறது, ஒண்ணுமே தெரியாதுன்ற ஃபீலிங் காட்டுறது, இது எல்லாத்தையுமே நம்ம வந்து கண்ணனுடைய லைஃப்ல பார்க்கும்போது அவன் ஒரு ஜீவனாகவே வாழ்ந்து காட்டினான் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தையும் நம்ம சேர்ந்து பார்க்க வேண்டியது இருக்கு. அப்ப என்ன எக்ஸப்ஷனல் கேஸா வருது அப்படின்னு சொன்னா, ஈஸ்வரன் அப்படிங்கிற ஸ்திதியையும் அவன் எக்ஸப்ஷனல் கேஸா எடுக்கிறான் அப்படிங்கிறதையும் நம்ம ஒத்துக்க வேண்டியதான் இருக்கு. ஏங்க அப்படின்னா, இப்போ நான் வந்து ஜீவஸ்திதியில் இருந்து கொண்டே டக்குன்னு நான் ஈஸ்வர ஸ்திதிக்கு போயிட்டு இந்த சர்வங்க நாலேஜை நம்ம எடுத்துக்கிட்டு திருப்பி ஜீவஸ்திதிக்கே வந்துட்டு நீட்டா பிளே பண்ண ஆரம்பிக்கிறது, சரியா? சோ உலக நன்மைக்காக அவன் பிளே பண்ண விதம் வந்து எக்ஸ்ட்ரீம்லி ஒரு சூப்பரான ஒரு பிளே. சோ அதுல ஈஸ்வர ஸ்திதிக்கு அவ்வப்போது அவன் சென்று வந்தான் என்று நான் சொல்வேன். அப்ப பெர்மனண்டா அவன் ஈஸ்வர ஸ்திதியில இல்ல, பெர்மனண்டா ஈஸ்வர ஸ்திதியில் தான் இருக்கான். நான் தான் சொல்லிட்டேன், ஈஸ்வர ஸ்திதிங்கிறது ஒரு சிஸ்டம் மாதிரின்னு நம்ம சொன்னோம். அது ஒரு ப்ரோக்ராம் மாதிரி. சோ ஆட்டோமேட்டிக்கா அது ஃபங்க்ஷன் ஆகும். அது நீ பக்கத்துல இருந்தால் நம்ம சப்கான்சியஸ் மைண்ட் நமக்கு ஃபங்க்ஷன் ஆகுது இல்லையா? நம்ம சப்கான்சியஸ் மைண்ட் இது ரொம்ப நல்ல எக்ஸாம்பிள், ஈஸியா புரிஞ்சுக்கோங்க. சப்கான்சியஸ் மைண்ட் நான் வந்து வண்டி எடுத்து ஓட்ட ஆரம்பிச்சிட்டேன்னா என் மனசு நான் எங்கேயாவது கற்பனை பண்ணிட்டு இருந்தாலும் கரெக்டா எங்க போகணுமோ அங்க நான் போய் சேர்ந்துருவேன் அப்படிங்கிறது உங்க எல்லாருக்குமே தெரியும். இந்த சப்கான்சியஸ் மைண்ட நான் அவேர்னஸோட கவனிச்சாலும் அது போய் சேரும். நான் அவேர்னஸே இல்லாம போனாலும் அது கரெக்டா தள்ளிட்டு போயிடுமா இல்லையா? சிமிலர்லி அப்படி புரிஞ்சுக்கோங்க, சரியா? ஈஸ்வரா கான்சியஸ் அப்படிங்கிறது ஒரு சப்கான்சியஸ் மாதிரி கண்ணனுக்குள்ள செயல்பட்டுக்கிட்டே தான் இருக்கு. ஆனா கண்ணன் அது தேவைப்படும் போது அந்த ஈஸ்வர அவேர்னஸ் உள்ள போயிட்டு அவ்வப்போது வெளியே வரலாம் அப்படிங்கிறத நிறைய இடத்துல அவன் நிரூபிச்சு காட்டுறான். ஒண்ணு. ரெண்டாவது, கீதையில அவன் கண்ணன் பேசும்போது அவன் முப்பரிமாணமாக இருக்கின்றான் அப்படிங்கிற தெளிவோட 3 நிலைகள்ல இருந்துமே அவன் பேசிட்டே வரான். சோ தன்னை பரபிரமமாகவும் அழகா பல ஸ்லோகங்கள் எடுத்து காட்டுறான், தன்னை ஈஸ்வரனாகவும் பல ஸ்லோகங்களை விரிச்சு காட்டுறான், தன்னை ஒரு ஜீவன் என்பது தன்னை உடலோடு காட்டிக்கொண்டு அவன் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கான். சோ தேர்ஃபோர் பகவத்கீதை வச்சுதான் நம்ம வந்து 100% ப்ரூஃபே கொண்டு வர முடியுது. கண்ணன் வந்து இஸ் an எக்ஸப்ஷனல் கேஷா அவன் ஈஸ்வரனாகவும் ஜீவனாகவும் பரபிரமமாகவும் வாழ்ந்து காட்டினான் அப்படிங்கிறத நம்ம கீதையே ரெஃபரன்ஸா கொண்டு வரலாம். இன்னும் நிறைய ரெஃபரன்சஸ் வந்து
நான் சர்ச் பண்ணும்போது எனக்கு கிடைச்சது. நிறைய உபனிஷத்துல பாகவதத்துல எக்கச்சமான ஸ்லோகங்கள்ல கண்ணன் வந்து இஸ் an exceptional case, is an avatar and therefore he can be in all these states. அதாவது 3 நிலைகளிலும் அவன் இருந்து செயல்படுவதாக அங்கே காட்டப்பட்டுள்ளது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்க ட்ரை பண்ணணும். ஓகேவா? சரி, இப்ப எதுக்கு நம்ம இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு எனக்கு என்னையா ஆக போகுது, எதுக்கு கண்ணன் எப்படி இருந்தான் அப்படின்னு எல்லாம் கேட்டுட்டு இருக்க. முதல்ல என்ன சொல்ற, நம்ம எல்லாம் ஈஸ்வரன் ஆக முடியாதுன்னு. இப்ப கண்ணன் வந்து எக்ஸப்ஷனல் கேஸ், அவன் ஈஸ்வரனா இருக்காங்கிற, ஏன் தெரிஞ்சு என்னப்பா ஆக போகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த மாதிரி எக்ஸப்ஷனல் கேஸ பார்த்துட்டு நமக்கு என்ன தோணும் அப்படின்னா, நம்மளும் ஞானி ஆயிட்டோம் அப்படின்னா நமக்கும் வந்து ஈஸ்வரா பவர் வந்துடும். அப்ப வந்து நம்மளும் நினைக்கிற நேரத்துல உள்ள போயிட்டு சர்வங்கனா மாதிரி எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு வந்து நம்ம விளையாடிடலாம் அப்படின்னு எல்லாம் வந்து சில எண்ணங்கள் வந்தால் அது மகா முட்டாள்தனம் என்று புரிய வைப்பதற்காகத்தான் நான் வந்தேன். ஏற்கனவே நம்ம கிளாஸஸ்ல ரொம்ப தெளிவா புரிய வச்சிட்டோம். ஜீவன் ஈஸ்வரனை விட கிக் அதிகமா அனுபவிப்பான்னு. சரியா? ஜீவனுக்கு கிக்கு ஜாஸ்தியா, ஈஸ்வரனுக்கு கிக்கு ஜாஸ்தியான்னு சொல்லிட்டு ஒரு கிளாஸ் நம்ம டிஸ்கஸ் பண்ணி அதுல நம்ம ப்ரூஃபே பண்ணிட்டோம். ஈஸ்வரனோட ஜீவனுக்கு தான்டா கிக்கு ஜாஸ்தி என்ன. அப்ப ஜீவன் ஜீவனா இருக்கணும், ஈஸ்வரன் ஈஸ்வரனா தான் இருக்கணும். அப்படி இருந்தாதான் கிக்கு ஜாஸ்தி அப்படின்னு எல்லாம் நம்ம ப்ரூவ் பண்ணிட்டோம். So we should not have that kind of expectation அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். பட் கிருஷ்ணன் அப்படி வாழ்ந்து விட்டான் அப்படிங்கிறது எக்ஸப்ஷனல் கேஸா இருக்குன்றதையும் நம்ம புரிஞ்சுக்கணும். ஏன்னா அவதார புருஷர்களை மட்டும் நீங்க வந்து அந்த கேசஸ்ல கொண்டு வாங்க. அவதார நோக்கமே நம்மளை வழிநடத்துறதுக்காக. therefore they will take that extraordinary powers. இப்ப நமக்குலாம் அந்த நோக்கம் இல்லைங்க. நம்ம வந்து உலகத்தை திருப்பதற்காகலாம் ஒண்ணு பிறக்கலைங்க. நான் யாருன்னு புரிஞ்சுக்கிட்டு ஆனந்தமா வாழ்ந்தா என் ஸ்திதியில இருந்தாலே போதுங்க. So when I am that like இந்த சிச்சுவேஷன்ல நான் இருக்கும்போது ஜீவ பரபிரம ஐக்கியத்தோட மட்டும் இருந்துகிட்டு நம்ம ஜீவ முக்தனா இருந்துகிட்டு செமக்கிக்கு ஈஸ்வரனோட செமக்கிக்குன்னு சொல்லியிருந்தோம் இல்லையா, அந்த கிக்கு நம்ம வாழ்ந்துட்டு போறதுதான் பெஸ்ட்ங்கிற அந்த உணர்வு உங்களுக்கு எப்பயுமே இருக்கணும். கண்ணனை பார்த்துட்டு கண்ணன் மாதிரி ஆகணும் அப்படிங்கிற நினைப்பு நமக்கு வர தேவையில்லை அப்படிங்கிற ஒரு மெயின் விஷயத்த நான் புரிய வைக்கணும்னு நினைச்சேன். சரியா? சோ அந்த ஒரு, ஏன்னா நிறைய பேருக்கு சித்திகள் மேல எல்லாம் நிறைய ஆசை வரும். நம்ம ஞானி ஆயிட்டா நம்ம அப்படி ஆயிடுவோமோ இப்படி ஆயிடுவோமோ அப்படிங்கறதெல்லாம் தோணும். பட் அந்த தூண்டுதலையே கடைசியில நமக்கு ஞானத்தை கொடுக்காம போயிடும். ஏன்னா அது ஒரு அகங்காரமா மாறி போயிடும். அப்போ ஈகோ இல்லாதப்பதான் நமக்கு வந்து இந்த ஞான ஸ்திதியே நமக்கு கிடைக்குது. அப்படிங்கிறப்போ இந்த ஜீவன் முக்த ஸ்திதினா என்ன, ஈஸ்வர ஸ்திதினா என்ன அப்படிங்கிறதையும் இதெல்லாமே தெரிஞ்சுக்கணும். அப்ப ஈஸ்வர ஸ்திதியை பத்தி பேசும்போது உற்பத்தி, ஸ்திதி, லயம், கண்ட்ரோலர், இது எல்லா ஆக்ஷன்ஸ்லயுமே வந்து கர்மபலதாதாவாக இருந்து எல்லாத்தையும் ஆட்டுபவனாக, அவனே ஆடுபவனாக இருந்து ஆடிக்கொண்டிருக்கின்ற அந்த ஸ்திதி, அந்த ஸ்திதி அப்படிங்கிறது அவதார புருஷர்களுக்கு மட்டுமே இருக்கக்கூடியதாக இருக்குமே தவிர அது எல்லோருக்கும் இருக்காது என்பதை புரிந்து கொள்ளுங்கள். நம்ம ஞானதேவர் ஒன் ஆஃப் தி ஈஸ்வரா. சோ ஹி இஸ் கவர்னிங். நமக்கு இன்னைக்கும் வந்து அவர் எல்லாமா இருந்து கொண்டு கவனித்துக் கொண்டிருக்கிறார் அப்படின்னு எல்லாம் சொல்லப்படுகிறது. அப்படின்னு சொன்னா he can be considered as ஈஸ்வரா. அப்போ நம்ம வந்து என்ன செய்யணும் அப்படின்னா, நம்ம ஜீவன் முக்தனாக முயற்சி செய்யணும். நான் ஜீவனா இருக்கணும், நான் பரபிரம்மம்னு புரிஞ்சுக்கணும். அந்தரியாமியாக எனக்குள் ஈஸ்வரன் நானே. நான் என்ன தெளிவா பேசியிருக்கேன் அப்படின்னா, நானே இந்த ஜீவன், நானே எனக்குள் அந்தரியாமியாக ஈஸ்வரனாக இருந்து கொண்டு சர்வஞனாக இருந்து கொண்டு என்னை இயக்குபவனும் நானே. ஆனால் இவைகள் எல்லாம் மாயஸ்வரூபம் என்ற புரிதலோடு இதில் எதுவுமே தொடர்பில்லாமல் பிரமமாக இருப்பவனும் நானே என்ற இந்த 3 ஸ்திதிகளையும் நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள்னு நான் முதல்லயே நான் எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன். இதுல நான் என்ன சொல்லியிருக்கேன்னா, ஜீவனாக இருக்கும்போது நீங்கள் பிரத்யட்சமா ஜீவ சுரூபத்தை அனுபவிப்பீங்க. ஆனா ஈஸ்வர சுரூபத்தை அனுமான பிரமாணமாக உங்களால் அனுபவிக்க முடியும். நடப்பதெல்லாம் அவன் செயல் என்பதை நீங்கள் புரிந்தவர்கள். therefore உங்களுக்குள் இருந்து செயல்பட நான் செய்கிறேன்ற பாவமே இல்லாம நீங்க பாட்டு இருக்கீங்க. ஆனா ஆட்டோமேட்டிக்கா உங்க பாடி செயல்படுறது நீங்க பாக்குறீங்க. அப்போ இது அனுமான பிரமாணத்தால் என்ன கண்ணன் என்னை இயக்குகின்றான். நான் பேசிட்டு இருக்கிறதுனால நான் பேசிட்டு இருக்கேன். இன்னைக்கு 1.5 கிளாஸ் எப்போ வரும், நான் என்ன பேச போறேன் அப்படிங்கறத நான் ஆர்வமா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னா, சோ இட் ஹாஸ் பீன் ஹேப்பனிங் நேச்சுரலி அண்ட் ஆட்டோமேட்டிக்கலி. அப்படிங்கிறப்போ அவன் என்னுள் இருந்து இயக்குகின்ற அந்த இயக்கத்தை நான் ரசிக்கவில்லையா? அப்ப நேரடியா நான் இயக்கல, ஆனா அவன் இயக்கத்தை நான் ரசிக்கிறேன் அல்லவா? So this is the way I have to experience the ஈஸ்வரா. அனுமான பிரமாணமாக நான் ஈஸ்வரனை ரசிக்க வேண்டும், பிரத்யட்சமாக நான் வந்து இந்த ஜீவத்துவத்தை ரசிக்க வேண்டும். ஆனால் இவைகளெல்லாம் மாயை என்ற தெளிவான புரிதலோடு சச்சித் சுரூபானந்தத்திலேயே இருந்து கொண்டுதான் இவைகளை நான் செய்ய வேண்டும் எனும் போது பிரம்மஸ்வரூபத்தையும் நான் இருக்க வேண்டும். இப்ப பிரம்மஸ்வரூபத்துல நான் இருக்கேன். அது என்னது? அதுதான் உண்மையில சொன்னா பிரத்யட்சம்னு கூட சொல்லலாம். பிரத்யட்சமா நான் பிரம்மஸ்வரூபத்துல இருக்கணும். ஜீவனும் ஈஸ்வரனும் மாயை என்ற புரிதலோடு அவை இரண்டுமாக இங்கே மாய பிம்பமாக இங்கே நானே இருக்கின்றேன். நான் இந்த உடம்பு மட்டும் இல்லாம இந்த உலகம் ஃபுல்லாவே என்னுடைய மாய பிம்பங்களாக இருக்கின்றது என்ற புரிதலோடு சாட்சியாக இருந்து அனுபவிக்கலாம். அல்லது பிளேயரா இருக்கும்போது நான் ஜீவனா இருந்து அனுபவிக்கலாம் அப்படின்னு சொன்னேன். சரியா? ஆனா மாயை என்ற தெளிவான புரிதலோட
இந்த சச்சித் சுரூபத்தோட இந்த ஜீவஸ்வரூபத்தை நீங்கள் அனுபவித்தால் அதுவும் ஜீவன் முக்த நிலைதான். அல்லது சாட்சியாக இருந்து நீங்கள் அனுபவித்தால் அதுவும் ஜீவன் முக்த நிலைதான். அல்லது மாயை விட்டே டோட்டலாக விலகி நீங்கள் அவ்யக்த சுரூபத்திலே நீங்கள் இருந்தாலும் அதுவும் ஜீவன் முக்த நிலைதான் என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும். சரியா? சோ ஃபைனலி the question ஆன்சர் என்ன சொல்லலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, கண்ணன் போன்ற அவதார புருஷர்கள் 3 நிலைகளையுமே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள், வாழ்ந்தார்கள் என்பதற்கான ஆதாரங்கள் மிக்க தெளிவாகவும் திட்டவட்டமாகவும் தெரிகிறது. ஆனால் அவர்கள் அப்படி வாழும்போதும் கூட அந்த 3 நிலைகளுக்கும் அவ்வப்போது அவர்கள் சென்று வந்திருக்கிறார்கள் என்றே அர்த்தமே தவிர 3 நிலைகளாகவுமே எந்த நேரத்திலையும் இல்லை. இருந்திருந்தா அங்க சுவாரஸ்யமே இல்லை அப்படிங்கிற அந்த விஷயத்தையும் சேர்ந்து புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப கண்ணன் ஜீவனாகத்தான் பெரும்பாலும் அவன் இருக்கின்றான். அவ்வப்போது ஈஸ்வரன் நிலையை எட்டி விட்டு திரும்ப மீண்டும் ஜீவனாகவும் வருகின்றான். எதற்காக? உலக நன்மைக்காக. ஏன்னா அவதார நோக்கம் அது. ஏன்னா உலகத்தை நம்மளை எல்லாம் காப்பாற்றணுன்றதுக்காகவே வந்தவன். அதனால அவனுக்கு அந்த எக்ஸ்ட்ராடினரி பவர் தேவைப்பட்டது. அதனால அவ்வப்போது அவன் அந்த எக்ஸ்ட்ராடினரி பவர் எடுத்துக்கிட்டு அந்த வேலையை பண்ணான் அப்படிங்கிறதுக்காக அவன் வந்தான் என்ற அந்த அளவுக்கு நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா he is the best experiencer அப்படிங்கிறதுல எந்த தவறும் கிடையாது. அவன் ஜீவனாக இருக்கும்போது ஜீவனா மட்டும்தான் இருந்தான். ஈஸ்வர ஸ்திதி அவனுக்கு அனுமான பிரமாணம் தான் அனுபவிச்சுட்டு இருந்தான். அவ்வப்போது மட்டும் கொஞ்சம் பிரத்யட்சமாவும் சேர்த்து அனுபவிச்சுக்கிட்டான் அப்படிங்கிற அந்த எக்ஸப்ஷனல் கேஸ் மட்டும் நீங்க பார்த்தா போதும். மத்தபடி பிரம்மமாகவே தான் எப்பவும் இருந்தான். ஏன்னா ஜீவன் முக்தன் அல்லவா? இப்ப பிரம்மமாக தான் எப்பவும் இருந்தான், ஜீவனாகவும் அந்த பிளேயராகவும் இருந்தான், ஈஸ்வரனாக அவ்வப்போது வந்து சென்றான் என்ற இந்த புரிதல், இந்த 2 மாயை என்ற தெளிவான புரிதலோடு கண்ணன் வாழ்ந்தான். கண்ணன் அப்படி வாழ்ந்துகிட்டு போகட்டும். ஆனால் நாம் எல்லாம் அப்படி வாழ வேண்டிய அவசியம் இல்லை. நமக்கு அந்த பெருச கடமை இல்லை. நம்ம யாரும் அந்த உலகத்தை திருத்துறதுக்காக நம்ம பிறக்கல. நம்ம ஞானிங்கிறத ரியலைஸ் பண்ணிட்டு பிரம்ம சொரூபத்துல நம்ம லயிக்கிறதுக்காக பிறந்திருக்கோம். இந்த உலக விளையாட்டை ரசிக்கிறதுக்காக பிறந்திருக்கோம். விளையாட்டை நடத்துற வேலை அவன் என்ன வேணா பண்ணிட்டு போகட்டும். விளையாட்டை கட்டுக்கோப்பா இருக்கணும் அப்படிங்கிறது அதுதான் மாயேன்னு ஆயிடுச்சு. ஆடு எல்லாத்தையும் புகுந்து ஆடி நம்ம சந்தோஷமா ரசிக்க பிறந்திருக்கோம் அப்படிங்கிற அந்த ஃபீலிங்கை 100% டெவலப் பண்ணிக்க வேண்டும் என்பதே இந்த கேள்வியின் நோக்கமாக புரிந்து கொள்ளுங்கள். ஸோ தேர்ஃபோர் ஈஸ்வரன், கண்ணன், நம்ம குருதேவர் இவர்கள் எல்லாம் எக்ஸப்ஷனல் கேஸ். நம்ம அவங்களை கொண்டாடுவோம், தப்பில்லை. ஏன்னா நமக்காகவே முப்பரிமாணங்களோடு வந்து விளையாடியவர்கள். ஆனால் நமக்கெல்லாம் ஜீவனாக இருந்து ஜீவன் முக்த நிலையை கொடுத்து பரபிரம்மத்தோடு ஐக்கிய நிலை தருவதற்காக அவர்கள் வந்திருக்கிறார்கள். அந்நிலையை நாம் பெற வேண்டும். அதுவே முக்த நிலை என்பதையும் புரிந்து கொள்ளுங்கள். யூ ஷுட் நெவர் ஹேவ் அ கன்ஃபியூஷன் தட் எனக்கு சித்தி வரல அதனால ஞானி இல்லை அப்படின்னு அர்த்தம் இல்லை. நீ சத்யத்துல இருந்துட்டேன்னாலே நீ ஞானிதான். அப்படின்னா பிரம்மத்துல, அதாவது இந்த உலகத்தை மாயை என்ற தெளிவான புரிதலோடு, இந்த உடல் மனம் புத்தி என்பதை நீ அல்ல, இது வெறும் மாயை என்ற புரிதலோடு உன்னுடைய சுரூபானந்தத்தில் இருக்கின்ற வரைக்கும் நீ ஞானிதான். அதற்காக நாம் அனைவரும் முயற்சிக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு இந்த விவாதத்தை செய்தேன் அப்படின்னு நினைக்கிறேன். ஏதாவது டவுட்ஸ் இருந்தா கேளுங்க. ஏதாவது யூஸ்ஃபுல்லா இருந்ததா இல்லையான்னு நீங்க தான் சொல்லணும்.